GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பணத்தாசை காட்டி என் சம்சாரத்தில் ஏமாற்றி கொடுத்து போயிட்டாங்க. வாழ்க்கையில் என் மருமகளை வசி மருந்து வச்சு பணத்தாசை காட்டி என் குடும்பத்தையே நாசக்கேடு பண்ணிட்டேன். பில்லி, சூனியம், மாந்திரீகம் மற்றும் புதையல் எடுப்பதில் தான் கெட்டிக்காரன் என்பது போல் காட்டிக்கொண்டு தங்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் என நம்பிக்கையோடு வரும் பெண்களை வசியப்படுத்தி தன்வசம் வைத்துக் கொள்கின்றான் போலிச்சாமியார் சடையன். காவல்துறையிடம் நேரில் ஆஜராகி புகார் கொடுத்தாலும் போலீசார் அவனை நெருங்குவதில்லை. ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன் இவனை பற்றி 2023ஆம் ஆண்டு மே 16 நக்கீரன் இதழில் எழுதியிருந்தீர்கள். என்னை போன்ற பாதிக்கப்பட்டோர்களுக்கு உதவுங்கள் என நக்கீரனை அழைத்தார் உடுமலைப்பேட்டை குமரலிங்கபுரத்தை சேர்ந்த மணிகண்டன். பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியை சேர்ந்த ராஜராஜேஸ்வரிக்கு குறிப்பார்த்த சடையன் எனும் சபரீஸ்வரன், நீ அரச குடும்பத்தில் பிறந்தவள், மதிப்பிட முடியாத அளவிற்கு பல ஆயிரம் கோடிகள் மதிப்பிலான நகைகள் புதையலாய் புதைந்து கிடக்கின்றது. நான் சொல்வதை கேட்டு பூஜை செய்தால் அத்தனை நகையும் உனக்குத்தான் என ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார். பின்னர் அதை வைத்து பலவித நிர்வாண பூஜைகள் செய்ததையும், அவரை ஏமாற்றி பல லட்சங்கள் பணம் பறித்ததையும், பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளானது குறித்தும் நக்கீரனில் குறிப்பிட்டிருந்தோம். அத்துடன் இவ்விஷயம் உடுமலைப்பேட்டை காவல் நிலையம் சென்றதையும் பதிவிட்டிருந்தோம். இந்த விவகாரம் குறித்து மணிகண்டன் கூறுகையில், நான் டாடா ஏஸ் வாகனம் ஓட்டும் டிரைவர். எனக்கு மனைவி மற்றும் மகள் உண்டு. இதே பகுதியில் 2 வீடு தள்ளி இருக்கின்றார் சடையன் என்கிற சபரீஸ்வரன். வெள்ளை வேஷ்டி, கருப்பு பேண்ட் என பந்தாவாக தினமொரு காரில் சுற்றும் சபரீஸ்வரனுக்கு இரிடியம், ரைஸ் புல்லிங் விற்பனை செய்வதுதான் தொழில். என்னையும் சில நேரங்களில் வாகன ஓட்டுநராக அழைத்து செல்வார். கூலியாக கூறிய பணத்தை விட அதிகம்தான் கொடுப்பார். காஷ்மோரா படத்தில் நடிகர் கார்த்தி போலிச்சாமியாராக நடித்து அவரே வைத்துவிட்டு பில்லி சூனியம் எடுப்பது போன்று காட்சிகள் இருக்கும். அது மாதிரிதான் இவரும் தன்னை தேடி வருபவர்களை கணித்து முன்கூட்டியே அங்கே எங்களைப் போல் ஆட்களை கொண்டு வைத்து பின் அவரே எடுப்பது மாதிரி எடுப்பார். அவங்களும் மயங்கி இவர் சொன்னதை செய்வார்கள். அவர்களின் பேராசையை தூண்டி அவர்களிடமே என்னிடம் ஒரு பார்ட்டி இருக்கு, இரிடியம், ரைஸ் புல்லிங் வாங்கி விற்பனை செய்யலாம் என தூண்டிலை போடுவார். நமக்கும் பல கோடி ரூபாய் கிடைக்குமே என ஏற்கனவே கடனில் இருக்கும் அவன் மேலும் கடன் வாங்கி இவரிடம் ஏமாந்திடுவான். இதில் சம்பந்தப்பட்ட வீட்டு பெண்களையும் ஆட்டைய போட்டு விடுவான். பெரிய இடத்து ஆட்கள் என்பதால் போலீஸ் வரை போவதில்லை. அதில் ஒரு பெண் மட்டும் நக்கீரனை தேடி வந்தாங்க. அவனுக்கு உதவியாக இருந்த என்னையே ஏமாற்றி என்னுடைய மனைவியையும் குழந்தையையும் தனித்தனியே ஒளித்து வைத்திருக்கிறான். எனக்கு பொண்டாட்டி வேணாங்க, குழந்தைய மட்டும் கொடுத்துட்டா போதும். என்னைய மாதிரி பல நபர்களின் மனைவிகள் அவன் பிடியில் இருக்கிறாங்க, காப்பாத்துங்க. அவனுக்கு குமரலிங்கபுரம் எஸ்ஐ விஜயகுமாரும் பக்கபலமா இருக்கின்றார் என்றார் மணிகண்டன். ஐயா, என் பேர் மணிகண்டனுங்க. நான் ஜெயஜநாத்தில் குடியிருந்தேனுங்க. குடியிருக்கிறப்ப சபரிங்கிற சடையன் பணத்தாசை காட்டி என் சம்சாரத்தில் ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார். ஐயா, நீங்கள் தான் பார்த்து எதாக இருந்தாலும் செஞ்சு என் பிள்ளைகளை காப்பாற்றி தரமாக கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. சரியான கட்சியில் வந்து சேர்ந்துட்டு அதை பண்ணி போடு, இதை பண்ணி போடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா. குளமற்றெல்லாம் விடுறாங்க ஐயா. அக்கா வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ அன்னாடுங்காட்சி வேலைக்கு போயிட்டு நீங்கள் தான் பார்த்து என் பிள்ளை மீடு தரணுங்க ஐயா. நக்கீரன் செய்திக்கு பிறகு சபரீஸ்வரன் மீது வழக்கு பதிவு செய்த உடுமலைப்பேட்டை காவல்துறை அவனை சிறைக்கு அனுப்பியது. அதன் பின் 4க்கும் மேற்பட்ட மோசடி வழக்குகள் போலிச்சாமியார் மீது குவிய தொடங்கியது. அப்போது குமரலிங்கம் காவல் நிலைய எஸ்ஐ போலிச்சாமியாரை எச்சரிப்பது போல் எச்சரித்து எழுதி வாங்கி வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனிடையே அதே பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் கூறுகையில், என்னுடைய பேத்தியை போலிச்சாமியார் சடையன் உட்பட 4க்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்டாக பாலியல் வன்புணர்வு செய்தனர். போலீசிடம் போய் புகார் கொடுத்தால் அதற்கு சாட்சி இருக்கா, படம் இருக்கா என கேட்கிறாங்க. இப்ப வர அந்த பெண் மனநிலை பாதிக்கப்பட்டு அலைகிறா. காவல்துறை உடனடியாக விசாரித்தால் மாயமான பல பெண்களை மீட்கலாம் என்கிறார். என்னோட வாழ்க்கையில் என் மருமகளை வசி மருந்து வச்சு பணத்தாசை காட்டி எங்கள் குடும்பத்தையே நாசக்கேடு பண்ணிட்டேன். அப்படிங்க என் மகன் வந்து தேவதாச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அலையிறானுங்க. பேரன் ஒருத்தர் 8 வயசுல ரொம்ப வாழ்க்கையில் அம்மா இல்லாமல் கஷ்டப்படுறானுங்க.
நீங்கள் தான் பார்த்து ஏதோ ஒன்று நல்ல வழி காமிக்கணும். கடைங்கிற சபரீஸ் தான் எங்களை வாழ்க்கை வீடு வாசல் எல்லாம் இழந்து விட்டோங்க சார். சாமி கோயில் வாசலாக இருக்கிறோங்க. நீங்கள் தான் எங்களை நல்ல வழிக்கு கொண்டு போகணும். இது குறித்து கருத்தறிய குமரலிங்கபுரம் காவல் நிலைய SI விஜயகுமாரை அழைத்தோம். பதில் இல்லை. மோசடி புகார்களும் பெண்களை மீட்டு தாருங்கள் என பல புகார்களும் காவல் நிலையத்தை தட்டிய நிலையில் என்ன செய்கின்றது திருப்பூர் மாவட்ட காவல்துறை? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.